வணக்கம் நண்பர்களே. ஒரு புது ஃபோன் வாங்கலான்னு கடைக்கு போனா அங்க சொல்ற டெக்னிக்கல் வார்த்தைகள்லாம் கேட்டு தலைய சுத்துதா? கவலைய விடுங்க. இன்னைக்கு நாம இந்த பட்ஜெட் ஃபோன்களுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜிய ரொம்ப சிம்பிளா ஜாலியா புரிஞ்சுக்க போறோம். ஆமா, ஒரு ஃபோன் வாங்கும்போது இந்த மாதிரி டைமென்சிட்டி, யூஎஃப்எஸ், எம்ஏஹெச்னு புதுசு புதுசா வார்த்தைகளை சொல்லி இது என்னடா புதுசா இருக்கு அன்னு நீங்க யோசிச்சதுண்டா? இது ஏதோ வேற்று கிரகத்து மொழி மாதிரியே இருக்கேன்னு குழப்பமா இருக்கா? நீங்க மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே இந்த குழப்பம் இருக்கு. இத சரி செய்ய ஒரு பிரபலமான தமிழ் டெக் கிரியேட்டர் ரொம்ப ஜாலியா வளர்க்குற ஒரு வீடியோவை நாம ஆதாரமா எடுத்துக்க போறோம். அவரோட அந்த கலாய்க்கிற ஸ்டைல்ல இந்த கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கலாம்னு நாமளும் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல எல்லாத்துக்கும் ஒரு நல்ல உதாரணம் வேணும் இல்லையா? வாங்க, ஒரு நல்ல பட்ஜெட் ஃபோன்னா இப்படிதான் இருக்கணும்னு ஒரு அளவுகோல செட் பண்ற மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் மாடலை முதல்ல பார்த்துடலாம். இதோ பாருங்க, இது Realme P3 Ultra. இதை நம்ம கதைக்கு ஒரு ஹீரோனே சொல்லலாம். இந்த விலைக்கு ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே, வேகமா வேலை செய்ய ஒரு நல்ல ப்ராசஸர், நாள் முழுக்க சார்ஜ் நிக்கிற மாதிரி ஒரு பெரிய பேட்டரி, அது கூட சாஃப்ட்வேர் சப்போர்ட்டும் தராங்க. உண்மையிலேயே ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் இது. இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த Dimensity 83050 ப்ராசஸர். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் அந்த போனோட மூல மாதிரி. இந்த பட்ஜெட்ல இந்த ப்ராசஸர் இருந்துச்சுன்னா போதும், நீங்க தினமும் பயன்படுத்துறதுக்கும் சரி, அப்பப்போ கேம்ஸ் விளையாடுறதுக்கும் சரி, போன் எங்கேயும் ஸ்டக் ஆகாம ரொம்ப ஸ்மூத்தா ஓடும். சரி, அடுத்ததுக்கு போலாம். நீங்க ஒரு தீவிர கேமரா இருந்தா உங்களுக்குன்னு சில விஷயங்கள் ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்துல வேகம் எவ்வளவு முக்கியம்னு இப்ப பார்க்கலாம். கேமர்ஸ் எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. இதோ உங்களுக்கான போன் Poco X7 Pro. இதுல இருக்க ப்ராசஸர் முழுக்க முழுக்க கேமிங்காகவே டிசைன் பண்ணது. ஆனா இதுல உண்மையான ஸ்டார் யாரு தெரியுமா? அந்த UFS 4.0 ஸ்டோரேஜ் தான். அது என்னன்னு இப்ப நான் சொல்றேன். UFS 4.0னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? அது ஒன்றும் இல்ல, உங்க ஃபோனோட சூப்பர் ஃபாஸ்ட் ஹார்ட் டிரைவ்னு வச்சுக்கோங்களேன். இது பழைய 3.1 வெர்ஷனை விட ரொம்ப ரொம்ப வேகம். இதனால என்ன நன்மைனா, நீங்க விளையாடுற பெரிய பெரிய கேம்ஸ் எல்லாம் சட்டுன்னு லோட் ஆயிடும். ஃபோனும் ரொம்ப சுறுசுறுப்பா தொட்ட உடனே வேலை செய்யற மாதிரி ஒரு ஃபீல் தரும். அடுத்ததா பேட்டரி லைஃப்லயும் ஸ்கிரீன் ஸ்மூத்னஸ்லயும் பட்டைய கிளப்புற நம்ம அடுத்த கேஸ் ஸ்டடிக்கு போகலாம். வாங்க பார்க்கலாம். அடுத்து நாம பார்க்க போறது ஒரு பேட்டரி அசுரன், Realme P4 Pro. இதுல மத்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பேட்டரி சைஸ பாருங்க. உண்மையிலே ஒரு பவர் பேக்டு டிவைஸ் இதுதாங்க. பாருங்க, 7000 mAh. இந்த நம்பர் சாதாரண விஷயம் இல்ல. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க சார்ஜரை பத்தி கவலையே பட வேண்டாம். ஒரு நாள் முழுக்க தாராளமா யூஸ் பண்ணலாம். சில சமயம் 2 நாளைக்கு கூட சார்ஜ் நிக்கும். அது மட்டும் இல்ல, இந்த 144 ஹெட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதால நீங்க ஸ்க்ரோல் பண்ணும்போது தண்ணி மாதிரி ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். வேகமான கேம்ஸ் விளையாடும்போது இது உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜையும் கொடுக்கும். சரி, இப்போ OnePlus, சாம்சங் மாதிரி பெரிய பிராண்டுகள் இந்த பட்ஜெட் ரேஞ்சில் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். இங்க சில விஷயங்களை நாம விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். அது என்னன்னு பார்க்கலாம். நம்ம சோர்ஸ் வீடியோ கிரியேட்டர் சொல்ற மாதிரி பெரிய பிராண்டுகள் கிட்ட சில சிக்கல்கள் இருக்கு. உதாரணத்துக்கு OnePlusல ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் இருக்கு. அதுவே சாம்சங் ஃபோன் வாங்கினா சார்ஜர் பாக்ஸ்லயே இருக்காது, தனியா வாங்கணும். இந்த ஒப்பீடு பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். OnePlus ஃபோன்ல பெர்ஃபார்மன்ஸ் பெரிய பேட்டரின்னு பட்டைய கிளப்புது. ஆனா சாம்சங் ப்ராசஸர்ல கொஞ்சம் பின்தங்கினாலும் வேற எந்த பிராண்டும் தராத அளவுக்கு 6 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் தராங்க. சோ உங்க முன்னுரிமை என்ன? உடனடி பவரா இல்ல நீண்ட கால சப்போர்ட்டா? சரி, இப்போ உங்களுக்கு டெக்னாலஜி பத்தி நல்லாவே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த அறிவை வச்சு உங்களுக்கான சரியான போனை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். இதோ உங்களுக்காக ஒரு சிம்பிளான கைட். உங்க தேவை என்ன? எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற ஆல்ரவுண்டர் ஃபோன் வேணுமா? இல்ல நீங்க ஒரு தீவிர கேமரா இல்ல பேட்டரி தான் உங்களுக்கு முக்கியமா? இல்ல ஒரு ஃபோனை பல வருஷத்துக்கு வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த டேபிள் உங்களுக்கு முடிவெடுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கடைசியா விஷயம் இதுதான். இப்போ உங்களுக்கு டெக்னாலஜி பத்தி தெரியும். இனிமே பிராண்டு பேரையோ விளம்பரத்தையோ மட்டும் பார்க்காதீங்க. உங்க பணத்துக்கு உங்க தேவைக்கு எந்த அம்சம் முக்கியம்னு நீங்க தான் முடிவு செய்யணும். சொல்லுங்க, இந்த லிஸ்ட்ல இருந்து நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க?